நாங்கள் இப்பொழுது சிவலாக்குளம் ஆற்றுப்படுக்கையில் உள்ள மொரகட வேவ குளக்கட்டில் இருக்கின்றோம். நாங்கள் இன்றைக்கு 5 அல்லது 6 வருடங்களுக்கு முன் வரும் பொழுது இங்கே உண்மையில் ஒரு குளம் காணப்படவில்லை. வெறும் திடலை காணப்பட்டது. அதாவது 50 ஆண்டுகளுக்கு முன்பு உடைந்த நிலையில் ஒரு குளக்கட்டு காணப்பட்டுள்ளது. மழை நீரை நம்பியே இந்த வயல்களில் நெல்லை விதைக்க வேண்டி இருந்தது. ஒரு போகம் மட்டுமே பயிரிட முடிந்தது. இவ்வாறு இருந்த பொழுதுதான் குளங்கள் கிராமங்கள் அபிவிருத்தி திட்டம் மூலம் ஆற்றுப்படுக்கைகளை அபிவிருத்தி செய்யும் திட்டமானது எமது கிராமத்துக்கு வந்தது. அன்று நாங்கள் இத்திட்டத்தின் மூலம் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி நடவடிக்கைகள் பற்றி அறிந்திருக்கவில்லை. எனினும் விவசாயிகளாகிய எங்களை கலந்துரையாடலுக்கு அழைத்து எமக்கு தெளிவூட்டிய பிறகு எமக்கு குளங்கள் கிராமங்கள் அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் பற்றி அறிந்து கொள்ள முடிந்தது. அதன் பின்பே கமக்கார் அமைப்பு என்ற முறையில் நாங்கள் அவர்களுடன் இணைந்து உழைப்பதற்கு முன் வந்தோம். குளங்கள் கிராமங்கள் அபிவிருத்தி திட்டம் குளங்களை மட்டும் அபிவிருத்தி செய்வதற்காக உருவாக்கப்பட்டதல்ல. இத்திட்டம் இங்கு வரும் பொழுது இதன் மூலம் என்ன செய்யப்படுகிறது, எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதை பற்றி நாங்கள் அறிந்திராத பொழுதும் விவசாயிகளுக்கு தெளிவுபடுத்தி தொடங்கப்பட்ட இத்திட்டத்தின் மூலம் மிகவும் வெற்றிகரமாக அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய சகல பகுதிகளையும் அபிவிருத்தி செய்தது மட்டுமல்லாது சுற்றுச்சூழல் பற்றியும் இத்திட்டமானது மிகவும் கரிசனை செலுத்தியது. அதற்காக திட்டத்தின் மூலம் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டு கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் ஒன்றிணைந்து குளத்தில் இருக்கக்கூடிய புராதன அம்சங்களையும் மரநிழல் தொகுதிகளையும் அபிவிருத்தி செய்ய வழிவகுத்தது. இதன் சிறந்த விளைவாக நாங்கள் இப்பொழுது இங்கே வளர்க்கப்பட்டிருக்கும் காட்டுப்பகுதியை காணலாம். எமது கிராம மக்களுக்கு அது குறிப்பிட்ட அளவு அனுபவமாக இருந்ததோடு எமக்கும் இப்பொழுது குளத்திற்கு வரும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. இப்பொழுது அழகான மரநிழல் தொகுதியும் காணப்படுகின்றது. குளத்தை பாதுகாப்பது சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்த பொழுதும் இப்பொழுது அவ்வாறில்லை. இன்று சேற்றுப்படிவுகள் குளத்தை வந்தடைவதும் குறைவடைந்துள்ளது. குளத்திலிருந்து நீர் ஆவியாதலால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு கட்டியுள்ளது. உண்மையில் இந்த மரத்தொகுதி மூலம் இவ்வாறான பயன்களை பெற முடியும் என நாங்கள் அறிந்திருக்கவில்லை. ஏனென்றால் குளத்தை அபிவிருத்தி செய்த முதல் 2 வருடங்களில் குளத்திற்கு சேறு கலந்த நீரே வந்தது. ஆனால் இப்பொழுது மரங்கள் வளர்ந்த பிறகு குளத்திற்கு அவ்வாறு படிவுகளுடன் நீர் வருவது குறைந்துள்ளது. மாசடைந்த நீருக்கு பதிலாக குளத்தில் தெளிவான நீர் காணப்படுகின்றது. உலர்ந்த கால பகுதியிலும் ஆரம்ப வருடங்களை விட இப்பொழுது நீர்மட்டம் உயர்வாக இருக்கின்றது. நீர் அதிக அளவு தேங்கி இருக்கின்றது. இதனால் மரங்கள் மூலம் சிறந்த பயன் இருப்பதை எம்மால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. இந்த ஆற்றுப்படுக்கையிலே உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய குளமாக மொரகடவே இருக்கு. நாங்கள் இப்பொழுது 2 போகங்களும் பயிரிட்டு வருவதோடு அதற்கான போதிய அளவு நீர் கூட இப்பொழுது இருக்கின்றது. உண்மையிலே பயிரிட முடியாதிருந்த நிலங்களில் குளத்தை அபிவிருத்தி செய்ததன் மூலமாக பயிரிடக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கிராம மக்களின் அறுவடையை அதிகரிக்க செய்து வாழ்வாதாரத்தை உயர்த்தியதற்காக நாங்கள் இத்திட்டத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது இருந்த நிலையிலிருந்து வேறுபட்டு இப்பொழுது விவசாயிகள் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க தொடங்கியுள்ளார்கள். நாங்கள் பழைய காலத்து குளங்களை பற்றி கேள்விப்பட்டிருந்த பொழுதும் இத்திட்டத்தின் மூலமாகவே எமக்கு அதை மீளப்பெற முடிந்துள்ளது. இப்பொழுது எதிர்கால சந்ததிக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் அவர்களுக்கு இத்திட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட வேலை திட்டங்களால் மிகவும் சந்தோஷமடைகிறோம்.